ஹலோ நண்பர்களே, நம்முடைய தமிழர்கள் 4 பேர் குவைத்தில் இறந்துருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகள் என்ன, அதேபோல் குவைத்தில் இனிமேல் நீங்கள் 100 தினார் சம்பளம் வாங்கினா கூட உங்களுடைய மனைவி, குழந்தைகள், தாய் தந்தையை குவைத்திற்கு அழைச்சிட்டு வர முடியும் அப்படின்ட்டு குவைத் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்திகள் இதில் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள், நிறையா தகவல்கள் இருக்குது. முதல்ல அந்த மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் பார்த்துருவோம். குவைத் வரலாற்றை பார்த்தீங்கன்னா, குடும்ப விசிட் விசா எடுக்க இருக்கக்கூடிய பல கட்டுப்பாடுகளை கடந்த வாரம் நீக்கிட்டாங்க. அதாவது குவைத்தில் பார்த்தீங்கன்னா 400 தினார் சம்பளம் அதிகமாக வாங்குறவங்க மட்டும்தான் அவர்களுடைய குடும்பத்தினரை குவைத்திற்கு அழைச்சிட்டு வர முடியும் அப்படிங்கிற கட்டுப்பாடு இருந்துச்சு. இந்த கட்டுப்பாடை கடந்த வாரம் நீக்கிட்டாங்க. அதே போல் சிங்கிள் என்ட்ரி விசா, மல்டிபிள் என்ட்ரி விசா அப்படின்ட்டு குடும்ப உறுப்பினர்களுக்கு நாம் விசா எடுத்துக்கொள்ள முடியும். இதில் சிங்கிள் என்ட்ரி விசா அப்படிங்கிறது இதற்கு முன்பு, அதாவது இந்த ரூல்ஸ்லாம் வருவதற்கு முன்பு 1 மாதம் மட்டும்தான் நம்முடைய ஃபேமிலியை குவைத்திற்கு அழைச்சிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை 3 மாதமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அறிவிச்சிட்டாங்க. குவைத் விசா அப்படிங்கிற தளத்தில் நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியும். அதேபோல் மல்டிபிள் என்ட்ரி விசா அப்படிங்கிறது 1 வருடம் வரைக்கும் நாம் விசா நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். அதேபோல் அந்த விசாவை பொறுத்த வரைக்கும் நாம் குவைத்திற்குள்ளே 1 மாதம் தங்கி இருக்கணும். 1 மாதத்திற்கு பிறகு நம்ம ஊருக்கு போகலாம். மறுபடியும் குவைத்திற்கு புதிய விசாலாம் எடுக்க தேவையில்லை. 1 வருட விசா நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா எத்தனை தடவைனாலும் அந்த மாதிரி குவைத்திற்கு வந்துட்டு போகலாம். குவைத்தினுடைய பல முக்கியமான சட்டங்கள் இதில் இருந்துச்சு. இந்த குவைத்தில் குடும்பத்தை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா அதில் முக்கியமான இது என்னென்னா, குவைத் ஏர்வேஸ் மற்றும் அல்ஜசீரா ஏர்வேஸில் மட்டும்தான் டிக்கெட் போட்டு கூட்டு வரணும் அப்படின்ற கட்டுப்பாடு இருந்துச்சு. அதையுமே தற்பொழுது நீக்கியிருக்காங்க. இனிமேல் குவைத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தினரை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா குறைந்தபட்ச ஏர்வேஸ், அதாவது ரொம்ப ஃபேர் கம்மியாக இருக்கக்கூடிய ஏர்வேஸில் கூட நாம் டிக்கெட் போட்டு நம்முடைய ஃபேமிலியை குவைத்திற்குள்ளே கூட்டிகிட்டு வர முடியும். அதேபோல் குவைத்தில் இந்த ஃபேமிலி விசா எடுக்க முடியாத ஒரு கேட்டகரி அப்படின்னா அது காதிமி சாலை இருக்கிறவங்க. விசா 20ல் காதிமி சாலை வேலை பார்க்குறவங்க அவங்களுடைய ஃபேமிலியை குவைத்திற்குள்ளே ஸ்பான்சர் பண்ணி கூட்டிகிட்டு வர முடியாது. 2வது, குவைத்தில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் அவர்களுடைய ஃபேமிலியை இந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணி கூட்டிகிட்டு வர முடியாது. அதேபோல் குவைத்தில் பார்த்திங்கன்னா குடும்ப விசிட் விசா எடுக்க தாய், தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழும், மனைவி அப்படின்னா அவர்களுக்கு திருமண சான்றிதழும் அட்டஸ்டேஷனோட அரபு மொழியில் மொழிபெயர்த்து இந்த குவைத் விசா தளத்தில் பதிவேற்றி நம்ம இந்த விசா எடுக்கணும். அதாவது கண்டிப்பாக அரபு மொழியில் தான் அதனுடைய ஆவணங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ குவைத்தில் வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் உங்களுடைய ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் 100 தினார் தான் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. குவைத்திற்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான சேமிப்பை கொஞ்சம் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஃபேமிலியை தாராளமாக கூட்டிகிட்டு வர முடியும். அடுத்த செய்தி, குவைத்தில் கள்ளச்சாராய மரணம் 23 தாண்டி போயிடுச்சு. இதில் குறிப்பாக 4 தமிழர்கள் இறந்துருக்கிறாங்க. இது சம்பந்தமாக நம்முடைய குவைத்தில் இயங்கி வரக்கூடிய தமிழ் மக்கள் சேவை மையத்தினுடைய உறுப்பினரும் இந்திய தூதரக பிரதிநிதியுமான அலிபாய் அவர்கள் ஒரு கண்ணீர் வரவழைக்கக்கூடிய வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவும் இணைச்சிருக்கேன். குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ட்ரிங்க்ஸு அதேபோல் தேவையில்லாத வேலைகளை பார்க்காம நாம் வந்த நோக்கம் பணம் சம்பாதிப்பதற்கு அதை மட்டும் செஞ்சுட்டு போங்க. அந்த வீடியோவையும் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. டிக்டாக் உறவுகளே, நண்பர்களே, சகோதரர்களே, பதிவு நாள் 19/8/2025. இன்னைக்கு குவைத் தமிழ் மக்கள் சேவை சார்பாக இந்த விஷசாராயம் அறிந்து இறந்து போன பெயர் விக்ரம் வீரமணி, நாகப்பட்டினம் மாவட்டம். இவரை இன்னைக்கு தாயத்துக்கு அனுப்புகிறோம். குவைத் தமிழ் மக்கள் சேவை சார்பாக இவருக்கு சிக்கான விஷயம் இருந்தது, அதையும் கிளியர் பண்ணி குவைத் இந்திய தூதரகம் உடனடி நடவடிக்கை எடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு இவருக்கு என்ன வயசு? 1900 விக்ரம் வீரமணி. இவருக்கு வயசு என்ன வயசுங்கிறீங்க? வெறும் 26. டேட் ஆஃப் பர்த் 1999. நம்ம 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு இங்க வந்திருக்கோம், குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். சொல்லுங்க, இவரெல்லாம் என்ன வயசு? இவர் குடிக்கிறது, இவர் தாய், தகப்பன், அவங்க சொந்த பந்தம் எல்லாம் தவிச்சு நிக்குது. நம்மளுடைய உயிரை கொடுத்தது இறைவன், எடுக்கிறவன் இறைவன் தான். அவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, வேற யாருக்கும் அதிகாரம் இல்லை. சரிங்களா? தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுங்க. தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல தகவலை சொல்றேன். எக்காரணத்தை கொண்டும் இந்த சாராயத்தை, பலாபோன சாராயத்தை குடிக்காதீங்க. தாழ்மையை கேட்டுக்கிறேன். என்றும் மக்களான பணியில் உங்கள் அலிபாய். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இது வரைக்கும் இந்த சாராய குடியால 5 பேர் இறந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மனசு வேதனையா இருக்குங்க.